ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது சப்பாத்தி இருந்தாலும் தோசை, ரைஸ் எது இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது இந்த மஷ்ரூம் கிரேவி தாங்க. நேற்று ஈவினிங் க்ரோசரி வாங்க கடைக்கு போனேன். அந்த டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கிற மஷ்ரூமை பார்த்தேன். உடனே இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி தான் முடிவு பண்ணியாச்சு. மஷ்ரூம் கிரேவியோட பியூட்டி என்ன தெரியுமா? அது ரொம்ப சிம்பிள் தாங்க. சாஃப்டாக சாட்டே பண்ணின மஷ்ரூமோட ஃப்ளேவரும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுற மஷ்ரூம் மசாலாவோட அரோமாவும் மிக்ஸ் ஆகும்போது கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான அரோமா வரும். அந்த ஸ்மெல்லே எல்லாரையும் சாப்பிட கூப்பிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின்னை லைட்டாக பீல் பண்ணிட்டு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதுக்கு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இதை இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே மஷ்ரூமில் தண்ணி அதுவே விடும். அதனால நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்க, இப்போ இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பெப்பர் அரைச்சி போடுறதுனால மசாலா ஐட்டம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சுக்கிற மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற பெப்பர் ஜீரக பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். டேஸ்டியான பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.